எல்லோருக்கும் வணக்கம். மலரம்மா சமையல் சேனலில் ஒரு சத்தான ஒரு தோசை தான் செய்ய போகிறோம். காலையில் தோசை செய்யறதுக்கு நம்ம நைட்டே சிறுதானியம்லாம் ஊற வச்சுட்டா காலையில் ஆட்டி செய்யறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நைட்டு டிஃபனுக்கு செய்கிறீங்கன்னா காலையில் ஊற வச்சுட்டு நைட்டு ஆட்டி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் காலையில் செய்யறதுக்கு தான் இப்போ நைட்டு நான் ஊற வைக்க போகிறேன். நம்ம என்னென்னு சொல்லி பார்க்கலாம். 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன், பச்சரிசி. இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அதே டம்ளரில் அரை டம்ளர் உளுத்தம்பருப்பு, அரை டம்ளர் பச்சைப்பயிறு, அரை டம்ளர் துவரம்பருப்பு, அரை டம்ளர் கொள்ளு, அரை டம்ளர் பட்டாணி, ஜவ்வரிசி 1/4 டம்ளர், அவல் ஒரு அரை டம்ளரு. இது நம்ம அரைக்கும் போது ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுக்கலாம். இப்போ இதை மட்டும் நம்ம நல்லா ஒரு 4-5 முறை கழுவி சுத்தம் பண்ணி ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், நான் நல்லா அரிசியெல்லாம் நல்லா கழுவிக்கிட்டேன், நல்லா வெள்ளையாக கழுவிட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஏன்னா இந்த தண்ணியோடு நம்ம காலையில் மாவு ஆட்டி செய்யும்போது தண்ணியை நல்லா புளிச்சிடும். அரிசி பருப்பெல்லாம் நல்லா புளிச்சு வரும்போது தோசை ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், நம்ம சிறுதானியெல்லாம் ஊற வைக்கிறதுனால காலையில் ஆட்டி வச்சு மாவு புளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆட்டின உடனே நம்ம தோசை ஊற்றிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு கொஞ்சம் மாவு புளிக்கணும் அப்படின்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம உப்பு சோடா உப்பெல்லாம் போட்டு கரைச்சி வச்சுட்டிங்கன்னா புளிச்சிடும். நம்ம இட்லி மாவு அரைச்சி வச்சு 8 மணி நேரம் புளிக்கணும்ல, அந்த மாதிரிலாம் புளிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா நைட்டெல்லாம் ஃபுல்லாக ஊறட்டும். நம்ம காலையில் மாவு அரைச்சி தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தோசைக்கு நான் பருப்பு எல்லாம் சேர்த்து ஊற வச்சேன். நல்லா ஊறிடுச்சு. ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. அவல் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னே ஊற வச்சா போதும்னு சொன்னேன். நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னே நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம பாருங்கள், இப்படி கையில் அழுத்தும் போது நல்லா மாவு மாதிரி ஆகணும். நல்லா ஊறிடுச்சு. மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதிகமாக ஊற வச்சிங்கன்னா நீங்கள் கிரைண்டரில் கூட ஆட்டிக்கலாம். கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம ஊற வச்சு அதே தண்ணியை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இருக்கிற அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அவளோட சேர்த்து அரைச்சிடுவீங்களா? ஆமாம், ஃபஸ்ட்டு அவல் போடல. இப்போ அவல் சேர்த்து இருக்கிற பருப்பெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். வாரத்துக்கு ஒரு 2 நாளாவது இந்த மாதிரி நீங்கள் பருப்பு வகையெல்லாம் சேர்த்து தோசைலாம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம அப்படியே கொடுக்கும்போது இதெல்லாம் கொள்ளு இந்த மாதிரிலாம் யாரும் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தோசையாக செஞ்சு சாப்பிடும்போது அதுக்கும் ஒரு சூப்பரான ஒரு சட்னியோடு கொடுக்கும்போது நல்லா சூடாக ரொம்ப நல்லாயிருக்கும். சிறுதானியம் வச்சு செய்யும் போது சூடு ஆறிடுச்சுன்னா அவ்வளோ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக 2-3 கூட சாப்பிட்லாம். இப்போ எல்லா மாவுமே நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் சேர்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அரிசி, எல்லாம் 50-50 கிராம் சேர்த்தேன். அதுவே பாருங்கள் நமக்கு எந்த அளவுக்கு மாவு வந்திருக்கு. தோசை மாவு அதே அளவுக்கு தான் நான் தண்ணியும் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். இப்போ நம்ம உப்புலாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டு இது கொஞ்சம் நேரம் மாவு புளிக்கிட்டோம். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் இருந்தாவே போதும். அதுக்குள்ளே நம்ம சட்னி செய்கிற நேரம் இருந்தால் போதும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உப்பு சோடா உப்புலாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஓரமாக வச்சுட்டு நம்ம சட்னி செஞ்சுக்கலாம். எப்போவுமே இந்த பருப்பு இந்த மாதிரிலாம் செய்யும் போது கொஞ்சம் சப்புன்னு இருக்கும். அதுக்கு நல்லா காரசாரமான ஒரு சட்னின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் கார சட்னிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 பல்லு பூண்டு, ஒரு 15 வரமிளகா, நல்லா பெரிய சைஸு தக்காளி 2 தக்காளி எடுத்துக்கிறேன். இது மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பச்சையாக அரைச்சிட்டு வதக்கி செய்யணும் அப்படின்றது கஷ்டமாக இருந்தால் அப்படியே கூட வெங்காயம் தக்காளி 2 போட்டு நீங்கள் எண்ணெயில் வதக்கிட்டு வரமிளகா சேர்த்து அந்த சட்னி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த சட்னி தான் இதுக்கு நல்லாயிருக்கும். ஆமாம், நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. நம்ம 2 தக்காளி சேர்த்தோம், அதே தண்ணியே போதும். தண்ணியெல்லாம் நம்ம வேறு எதுவும் சேர்த்துக்க வேணாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த மிளகாவோட விதெல்லாம் நைஸாக அரைப்படணும். அதனால் நைஸாக அரைச்சிக்கலாம். செம கலருமா. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம இந்த மாதிரி கார சட்னி அரைக்கிறதுக்கெல்லாம் நெல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. அது காரத்தையும் கம்மி பண்ணும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வேறு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு உளுந்து நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
அரைச்ச சட்னி வந்து இந்த எண்ணெயில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி கப்பில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி வந்து இந்த சட்னியில் சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த நம்ம வந்து வெறும் வரமிளகா போட்டதுனால நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து ஓரளவு காரம் வந்து இல்லாமல் இருக்கும், சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே பச்சை மிளகா சேர்க்கும் போது குழந்தைங்க கூட சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப காரமாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதுவும் நல்லெண்ணெய் வந்து நல்லெண்ணெயில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கிட்டு வரும்போது தோசைக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்டவ் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி கார சட்னியெல்லாம் தாளிக்கும் போது அது கொதிக்க கொதிக்க மேலே வந்து கொதித்து எல்லா கேஸ் எல்லாம் ஆகிடும், மேலெல்லாம் தெறிக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அப்பப்போ இடையில் வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு முன்னே கலந்து கொடுங்க. கொஞ்சம் கெட்டியாக வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே வந்து மேலே வந்து மிதந்து வரணும். அப்படி சட்னி ரெடி ஆகலைன்னா அந்த எண்ணெய்லாம் வந்து இன்னும் சட்னிக்குள்ளே இழுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சட்னி ரெடி ஆகலன்னு தெரிஞ்சுக்கலாம். தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுன்னா சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுட்டு தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றுறதுக்கு தோசை கல் வச்சுட்டேன். தோசை கல் நல்லா சூடியாரட்டும். நம்ம எப்போ தோசை ஊற்றினாலும் சும்மா ஒரே ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயத்தில் வந்து தேய்ச்சி விட்ருங்க. ஏன்னா கல் சரியாக வரல, நம்ம சப்பாத்தியெல்லாம் செஞ்சால் தோசை வந்து சரியாக வராது. அப்போ இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா தோசை வந்து நல்லா வரும். பாருங்கள், மாவு வந்து தோசை பக்குவத்துக்கு நல்லா கரைச்சிக்கிட்டேன். கல் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு அடை மாதிரி வேணும்னாலும் கொஞ்சம் கனமாக ஊற்றிக்கலாம், இல்லை நைஸாக வேணும்னாலும் இந்த மாதிரி நைஸாக கூட ஊற்றிக்கிங்க. நம்ம தோசை ஊற்றும் போதே இந்த மாதிரி ஹோல்ஸாக வரணும். அப்படி வந்ததுனா தான் தோசை வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் இது மாதிரி பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக மேலே போட்டு எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி லைட்டாக வந்து மேலே வெங்காயத்தை வந்து தூவி விட்டுருங்க. இந்த பருப்பெல்லாம் போட்டு செய்யும் போது தோசைக்கெல்லாம் வந்து கொஞ்சம் எண்ணெய் நிறையா போடணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு மொறுமொறுப்பாக. இந்த மேலே வந்து கரண்டி வச்சு அழுத்தி விட்டுருங்க. திருப்பி போடும் போது அந்த வெங்காயம் வந்து கொட்டாமல் இருக்கும். ஒரு பக்கம் வந்து தோசை வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலர் வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வச்சிங்கன்னா கூட தோசை வந்து நல்லா மொறுமொறுப்பாக வரும். நான் உடனே எடுத்துட்டேன், அப்போயே கலர் மாறிடுச்சு. ஆனால் ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு இந்த அடை தோசை மாதிரி பருப்புலாம் செய்கிற தோசைக்கெல்லாம் வந்து ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் நிறையா போட்டு செய்யும் போது நல்லா மொறுமொறுன்னு வரும். நம்ம வந்து அதிகமாக தீ வச்சுட்டு தோசை நார்மலாக செய்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக கலர் வந்துடும், தீஞ்சிடும்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி போட்டுரும். அந்த மொறுமொறுப்பு வந்து வராது பருப்புன்றதுனால. இப்போ இந்த பக்கமும் தோசை வந்து வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான நவதானிய பருப்பெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. சட்னி வந்து நான் கரண்டி ஃபுல்லாக எடுத்தேன், அதனால தான் கம்மியாக வச்சேன். ஏன்னா இது வந்து வரமிளகா போட்டு செய்கிறதுனால காரம் அதிகமாக இருக்கும். கம்மியாக வச்சுட்டு வேணும்னா கூட அப்புறம் வச்சுக்கலாம், வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லையா, அதனால் கம்மியாக வச்சேன். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நல்ல மொறுமொறுன்னு வந்துக்குது தோசை. நீங்கள் சூடாக சாப்பிட்டீங்கன்னா நல்ல மொறுமொறுன்னு தோசை வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது. உப்பு தான் கொஞ்சம் கம்மியாகுது, அதனால தான் காரம் தெரியுது. ஆனால் தோசை வந்து நல்லா இருக்குது மொறுமொறு. எனக்கு மென்று சாப்பிடும் போது அந்த மொறுமொறுப்பு தன்மை வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி தோசை வந்து வீட்டில் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தி, குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் வந்து நல்ல சாப்பாடுன்னு சொல்லலாம். நம்ம சாதாரணமாக வெறும் அரிசி உளுந்து போட்டு அரைக்கிறத விட இந்த மாதிரி சிறுதானியத்தை வச்சு வாரத்தில் 2 நாள் ரொம்ப ஈஸி. நைட்டில் ஊற வச்சோமா, காலையில் ஆட்டி உடனே தோசை ஒரு சட்னி செஞ்சால் முடிஞ்சு போச்சு. அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.